ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம். திருப்பாவையில் 2வது பாசுரத்தில் பெருமாளோட 2வது நிலையான திருப்பார்கடல் பெருமாளை பற்றி தான் ஆண்டாள் ரொம்ப அழகாக விவரிக்கிறா பின்வருமாறு. பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடி அப்படின்னு சொல்லி பெருமாளோட திருவடியை தான் நம்ம பாடணும் பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறா. கூடவே நெய் பால்லாம் நாங்கள் சாப்பிட போகிறது கிடையாது, கண்ணுக்கு மை வச்சுக்க மாட்டோம், தலையில் பூச்சுட மாட்டோம்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சில ஒரு நல்ல உபதேசங்களை நம்மளுக்கு சொல்கிறா ஆண்டாள். என்ன அது அப்படின்னம்னாக்கா, முதல்ல வம்பு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணணும் அப்படின்னும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறா. அடுத்தது எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவா சொல்லியிருக்காளோ அதையெல்லாம் நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக திடமாக நம்மளுக்கு எடுத்து உரைக்கிறா இந்த 2வது பாசுரத்தில் மூலியமாக. கீர்த்தனா இந்த 2வது பாசுரத்தை வசந்தா ராகத்தில் ரொம்ப அழகாக பாடியிருக்கா. கேட்டு அனுபவியுங்கோ. மீண்டும் நாளை சந்திக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீலா துங்க சனகிரி தட்டி शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसदशिरस् सिद्धमध्यापयन्ति सोशिष्टायां सृजनिकलितं या पलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नमयितमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாரை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வையத்து வாழ்வீர்கள் நாம் ஊனம் பாவைக்கு. வையத்து வாழ்வீர்கள் நாம் செய்யும் கிரீசைகள் கெளீரோ பகடனுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுள்னோ பாலுன்னோ நாட்காலே நீராடி மயிடெழுதோ மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்தோ தீக்குடலை சென்றோதும் ஐயமும் பேச்சையும் ஆந்தனையும் கைகாடி உய்யோ உகழ்ந்தேனோ வெம்பாவாய் உய்யோ மாடல் நீ உகழ்ந்தேனோ வெம்பாவாய். சூடிக் கொடுத்த நாச்சியா திருவடிகளே சரணம்.